இது சினிமா இல்லை. நீ பைபிள்ல சொல்லுதுன்னு சொல்ற, அப்புறம் சினிமா துறை மாதிரி இது சினிமா விழாவும் இல்லை, இல்ல உன் அரசியல் விழாவும் இது இல்லை. இது சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. உண்மையை பேச கத்துக்கணும். அடுத்தது நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அதனால நீ ராஜாவாக நினைக்காத, அதிகாரியா வேணா நீ ஆகு. உன்னை வேண்டாம் நான் சொல்லல, இப்போ நான் சொல்றேன். ஏன் உன்னை நான் வாழ்த்துறேன்னா, அழகா பேசுற, நீ போதகரா மாறிடலாம். விளங்குதா? நீ போதகரமானா ஒரு நாளில என்ன போல ஒரு பிஷப்பா அதுக்கப்புறம் ஆட்சி பிஷப்பா என்ன மாதிரி நீ வந்துடலாம். தெளிவா பேசுற அந்த விஷயத்துல. ஆனா பைபிளை படிக்கணும், மக்களை கவர்ற, வெரி குட். ஆனால் நீ இதெல்லாம் சீர்திருத்திக்கணும். அரசியல் பேச்சு இது இல்லை. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா சமத்துவ விழான்னு சொல்லிட்டு, கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு எல்லாம் அரசியல் பேசுறாங்க. நீ அரசியல் பேசல. ஆனா அந்த ராஜான்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டதுல தான் கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீ என்ன முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி நீ பேசுற. கண்ணா, நீ ஜனாதிபதியா கூட நீ மாறு, உன்னை வேண்டாம் நாங்க சொல்லல, அர்த்தத்தோடு மாறு. நீ குறிப்பிட்டல ஒரு சகோதரனை, அவர் பேர் ஜோசப் தான். அந்த ஜோசப் எப்படி அதிகாரி ஆனார்னா, முதல்ல வேலைக்காரனா இருந்தார். விளங்குதா? அதே அரண்மனையில வேலைக்காரனா இருந்தார். முதல்ல நீ வேலைக்காரனா இரு. இந்த தமிழ்நாட்டுக்கு வேலைக்காரனா இரு. மக்களுக்கு போய் வேலை செய். இது வரைக்கும் மக்களுக்கு என்ன வேலை செய்த நீ? அங்கங்கே உன்னுடைய பள்ளிகள்லாம் திறந்து வச்சிருக்க, ஸ்கூல்லாம் திறந்து வச்சிருக்கிற. நான் கூட கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கன்செஷன் கொடுக்குற, கொஞ்சம் ஏழை மாணவர்களுக்கு கன்செஷன் கொடுக்குற, அதெல்லாம் செய்யற. ஆனா வேலை செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக இறங்கி நீ வேலை செய்யணும். இப்ப நர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேரில் அவங்கள போய் சந்திக்கணும்.